السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم إن للمؤمن في الجنة لخيمة من لؤلؤة واحدة مجوفة عرضها وفي رواية طولها 60 ميلا. صدق النبي صلى الله عليه وسلم. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற அல்லாஹிற்கே எல்லா புகழும் உரித்து உண்டாகட்டுமாக. மேலும் மக்கத்து ராஜாவாம் மதீனத்து ரோஜாவாம் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை வலுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள், உலமாக்கள், இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவரும் தான் இறந்ததற்கு பிறகு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இல்லையா? அதன் அடிப்படையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு சென்றிருந்த பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 7 நரகத்தையும் 8 சொர்க்கத்தையும் அழைத்து செல்ல அதை நபி அவர்களும் பார்க்க செய்தார்கள். ஒவ்வொரு சொர்க்கத்தினுடைய வாசலிலும் பல்வேறு விதமான நிபந்தனைகள் எழுதப்பட்டிருந்ததை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அப்பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தின் வாசலில் எழுதப்பட்டிருந்ததாம் என்னவென்றால், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான தந்திரம் இருக்கும். ஆனால் என்னுள் வருவதற்கான தந்திரம் என்னவென்றால் 4 தன்மைகளை உள்ளடக்கியவர்கள் எனக்குள் வரலாம் என்பதாக எழுதப்பட்டிருந்ததாம். அந்த 4 தன்மைகள் என்னவென்றால், முதலாவதாக போதும் என்ற மனம் கொண்டவர்கள், இரண்டாவதாக தாம் செய்த பாவமான காரியங்களுக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்பவர்கள், மூன்றாவதாக நல்லவர்களுடன் சேர்ந்திருப்பவர்கள், நான்காவதாக பொறாமை கொள்வதை விட்டும் நீங்கி இருப்பவர்கள். இந்த 4 தன்மைகளையும் உள்ளடக்கியவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் நிச்சயமாக நுழைக்கப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முதலாவதாக போதும் என்ற மனம் கொண்டவர்கள். இவர்களை பற்றி பார்க்க போனமையானால், மனிதன் இவ்வுலகில் வாழ்வதற்கு சொற்ப வாழ்வை இனிமையாக்கிக் கொள்ள இஸ்லாம் பல்வேறு வழிகளை கூறியுள்ளது. அதில் ஒன்றுதான் இருப்பதை வைத்து போதுமாக்கிக் கொள்வதாகும். அல்லாஹ் தனக்கு வழங்கிய அருட்கொடைகளை வைத்து நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை வைத்து நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். பணம் 10 செய்யும், பணத்தை கண்டால் பிணமே வாயை பழக்கும் என்ற பழமொழிக்கிணங்க இன்று எங்கும் பணம் எதிலும் பணம் என்று பணப்பேராசையும் பணத்திற்காக கொள்ளை போன்றவை பெருகி வருவதை நாம் காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம், இருப்பதை வைத்து தன் வாழ்க்கையின் தேவையை போதுமாக்கிக் கொள்ளாமல் அடுத்தவரின் சொத்துக்கோ பணத்திற்கோ ஆசைப்படுவதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இதுதான் போதும் என்ற மனம் பொன் செய்யும் மனம் என்றும் கூறுவார்கள். மனிதனுடைய நிலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் அவன் இன்னும் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பானாம். எந்த அளவு என்றால், 2 மலையளவு தங்கம் இருந்தாலும் கூட 3வது ஒரு மலையளவு தங்கம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுவாமான். இது போன்ற எண்ணங்கள் உருவாகாமல் இருப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உலகில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்களை பார்க்க வேண்டாம், மாறாக அந்தஸ்தால் குறைந்தவர்களை பாருங்கள் என்பதாக கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா என்ற கிதாபிலே 4142வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே நாம் எல்லாம் போதும் என்ற மனத்துடன் இருப்பதற்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்னும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்திலும் நுழைப்பானாக. ஆமீன். இரண்டாவதாக, தாம் செய்த பாவமான காரியங்களுக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்பவர்கள். அல்லாஹ் தாலா பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிறான். அதிலும் சிறந்த படைப்பான இந்த மனித படைப்பினை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்கள் இயல்பாகவே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், தாம் செய்த பாவமான காரியத்திற்கு அல்லாஹ்விடம் தௌபா கேட்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வஹுவல்லதி யுக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஅஃபு அனிஸ் ஸய்யிஆத்தி வ யஅலமு மா தஃபலூன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கிறான், தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், இன்னும் தன்னுடைய அடியார்களுடைய தீமைகளை மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியுள்ளான். மற்றொரு இடத்தில் கூறுகிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹி வஸ்தக்ஃபிரூன வல்லாஹு கஃபூருர் ரஹீம். தான் செய்த அல்லாஹ்விடம் தௌபா கேட்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ்விடம் அவர்கள் மீண்டும் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேட மாட்டார்களா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேள்வியாக கேட்கிறான். இது மட்டுமல்லாமல் மற்றொரு கூறுகிறான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி லஅல்லஹும் யர்ஷுதூன். இதா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் அருகில்தான் உள்ளேன் என்று கூறுங்கள். உஜீபு தஅவத்தத் தாஇ, என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளருக்கு நான் பதிலளிக்கிறேன். இதா தஆனி, என்னை அழைத்தால் ஃபல்யஸ்தஜீபு லி, அவர் பதிலளிக்கப்படுவார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறியுள்ளான். இங்கு நன்கு கவனிக்க வேண்டும். உஜீபோ, நான் பதிலளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் முற்படுத்தி கூறியிருக்கிறான். அப்புறம் பிறகுதான் தஅவத்தத் தாஇ, அழைக்கக்கூடிய அழைப்பாளர் என்று கூறுகிறான். ஏனென்றால் ஏன் அப்படி கூறியுள்ளான் என்றால், ஏன் இந்த உஜீபு நான் பதிலளிக்கிறேன் என்று முற்படுத்தி கூறியுள்ளான் என்றால், தன் அடியார்கள் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் கண்டிப்பாக உறுதியாக ஏற்றுக்கொள்கிறான் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் உஜீபு என்பதை முற்படுத்தி கூறியுள்ளான். எனவே நாம் எல்லாம் அந்த பாவம் பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே நாம் எல்லாம் நிறைய பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுவும் இது ரமலானுடைய இறுதிப்பத்தில் அமர்ந்து இருக்கிறோம், ஐத்திகுன்னாருடைய பத்தில் அமர்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய எல்லா பாவத்திற்கும் நாம் அதிகமாக தௌபா செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். எனவே அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாவ மன்னிப்புக்கு எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் துஆ செய்து நாம் செய்த பாவத்திற்கு தௌபா கேட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மூன்றாவதாக, நல்லவர்களுடன் சேர்ந்திருப்பவர்கள். மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்க போனமையானால் அவன் சுற்றியுள்ள அவனது சூழ்நிலைக்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பிரபலியமான ஒரு பழமொழி சொல்வார்கள், உன் நண்பன் யார் என்று சொல், நான் நீ யார் என்று சொல்கிறேன் என்பதாக அப்துல் கலாம் அழகிய முறையில் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வகூனூ மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்ட அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், இன்னும் உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான். எனவே நாம் எல்லாம் நல்லவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய உபதேசங்களை பற்றி ஹிதாயத் பெறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான்காவதாக, பொறாமை கொள்வதை விட்டும் நீங்கிக் கொள்வது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிக கொடிய பாவம் என்பது பொறாமைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எந்த ஒரு மனிதத்தில் இரண்டு தன்மைகள் ஒன்று சேரவே சேராது. அது என்னவென்றால், ஒன்று ஈமான், மற்றொன்று பொறாமை. ஒருவனுடைய உள்ளத்தில் ஈமான் என்னும் நூறு இருந்தால் அவனிடம் பொறாமை என்பது இருக்காது. அதுவே ஒருவனிடம் பொறாமை என்ற கொடிய நோய் இருந்தால் ஈமான் என்னும் நூறு அவனிடத்தில் இருக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நம்மிடத்தில் பொறாமை என்பது இருந்தால் நம்மிடத்தில் ஈமான் பலகீனமாகிவிடும் அல்லது நீங்கிவிடும், தற்பெருமை உண்டாகும், பகைமை ஏற்படும், ஒருவரை பழிவாங்கும் எண்ணம் ஏற்படும் போன்ற பெரிய கொடிய நோய்கள் எல்லாம் ஏற்படும். எனவே நாம் பொறாமை கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் பொறாமை கொள்ளாதவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நல்லவர்களுடன் நுழைப்பானாக என்று துஆ செய்த வண்ணம் எனது பேச்சுக்கு பெரும் மூச்சு விடுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.